போரை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், நீங்கள் முடிச்சு வைங்க, உங்களால் தான் இப்போ முடிக்க முடியும் அப்படின்னு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நேத்தன்யாஹூ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பயங்கரமான ப்ரெஷர் கொடுக்குறாரு. ஸோ இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன முடிவு பண்ண போறாரு? யூஎஸ் வந்துட்டு இஸ்ரேல் கூட சேர்ந்து ஈரானை தாக்க போறாங்களா? இந்த பேச்சுவார்த்தை பிரச்சனை வரும், நாங்க முடிக்கிறோம், அவங்க கிட்ட நியூக்ளியரே இல்லாம பண்ணிடுறோம் அப்படின்ட்டாங்க. அவருடைய தம்பு கீழே வச்சிருந்தாருன்னு கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. யாரு? பெஞ்சமின் நேத்தன்யாஹூ தம்பு கீழே யூஎஸ் பிரசிடென்ட் வச்சிருந்தாருன்னு. வணக்கம். இஸ்ரேல் ஜபசைன். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் ஆரம்பித்துள்ளது. ஸோ இந்த போரை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், நீங்கள் முடிச்சு வைங்க, உங்களால் தான் இப்போ முடிக்க முடியும் அப்படின்னு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நேத்தன்யாஹூ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பயங்கரமான ப்ரெஷர் கொடுக்குறாரு. யூஎஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இப்போ பிரிஞ்சிருக்காங்க. யூஎஸில் ரிப்பப்ளிகன்ஸே, அதாவது ட்ரம்ப்புடைய கட்சியே பல பேர் எதிர்க்கிறாங்க, தேவையில்லாமல் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது, பிரச்சனை ஆயிரும்னு. ஸோ இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன முடிவு பண்ண போகிறாரு? யூஎஸ் வந்துட்டு இஸ்ரேல் கூட சேர்ந்து ஈரானை தாக்க போகிறாங்களா? அதற்கு அடுத்தது ஆப்ரேஷன் சிந்து அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அந்த ஆப்ரேஷன் சிந்து, எவ்வளோ தூரம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2001 கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் கசிய ஆரம்பிச்சது. ஈரான் வந்துட்டு சீக்கிரட்டாக நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு. 2010 கிட்ட எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டுட்டாங்க இன்டர்நேஷ்னல் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் நீங்கள் இனிமேல் ஆயிலை விற்க முடியாது இன்டர்நேஷ்னல் ஆயில் மார்க்கெட்டில், நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியும் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணல அப்படின்னா தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஸோ ஈரானுக்கு பயங்கரமான ப்ரெஷர். ஏன்னா அதுக்கு ஆயிலை விற்றா தான் அவங்களுக்குரிய அந்த டாலரை வச்சு இவங்க தேவையானதெல்லாம் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஏறக்குறைய 2015 ஒரு பேச்சுவார்த்தைக்கு வராங்க. ஸோ ஈரானுக்கும் யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, சைனா, ஜெர்மனி, ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. என்னென்னா, இது பிரகாரம் இவங்க வந்துட்டு அட்டாமிக் எனர்ஜி, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இன்ஸ்பெக்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஈரான். அவங்க என்னெல்லாம் நியூக்ளியர் டெவலப் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வெறும் பீஸ்ஃபுல் இதுக்காக தான் வச்சுக்க முடியும். ஸோ பீஸ்ஃபுல் ப்ராசஸ் என்னென்னா, அட்டாமிக் எனர்ஜி வச்சு, அதை பவர் பிளான்ட் வைக்கலாம், நம்ம ஊரில் கல்பாக்கம் இருக்குல்ல அந்த மாதிரி, இல்லைன்னா அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம், மெடிசனுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கான யுரேனியம் வந்துட்டு நீங்கள் 3.67% அவ்வளோதான் பியூரிஃபை பண்ண முடியும். ஸோ அவங்களும் ஈரானும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் அப்போ ஒபாமா தான் யூஎஸ் பிரசிடென்ட்டு. இது ஏறக்குறைய இம்ப்ளிமெண்ட் ஆகிற ஸ்டேஜில் ஆட்சி மாற்றம் நடக்குது யூஎஸ்ஏல. டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிறார். ஸோ அவருக்கு வந்துட்டு இஸ்ரேல் பயங்கரமான ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஒபாமாவுக்கும் கொடுத்தாங்க, ஆனால் ஒபாமா ஓரளவு வித்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தார். ஸோ ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன்லேருந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்றாரு. ஸோ அந்த ட்ரீட்டி வேஸ்ட்டாக போயிடுது. அப்போ ஈரானுக்கு பயங்கர எரிச்சல். ஸோ அவங்க தனியாக நீங்கள் சொன்னீங்கல்ல, இனிமேல் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 60% பியூரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ 60% பியூரிஃபை பண்ணுறது எவ்வளோ பண்ணால் நியூக்ளியர் வெப்பனை ஆக்க முடியும்? யுரேனியத்தை 90% பியூரிஃபை பண்ணிட்டா யுரேனியத்தை நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ண முடியும். ஸோ இப்போ ஈரான் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புடைய 2வது டென்யூர் வந்துருச்சு. ஸோ இவர் வந்துட்டு நாங்கள் நியூக்ளியர் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நீ அவன்கிட்ட சொல்லி ஒமானில் மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க யூஎஸ்ஏவும் ஈரானும். ஸோ இது பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய எரிச்சல். நீங்கள் வந்து ட்ரீட்டிலாம் சைன் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஸோ அவர் தாக்குதலை ஆரம்பிக்க போகிறான்னும் போதும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இல்லை இந்த பேச்சுவார்த்தை பிரச்சனை வரும், நாங்கள் முடிக்கிறோம், அவங்ககிட்ட நியூக்ளியரே இல்லாமல் பண்ணிடுறோம் அப்படின்ட்டாங்க. ஈரான் பார்த்திங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒத்துக்கிறோங்க, 3.67%க்கு அலௌடு தானே, பீஸ்ஃபுல் பர்பஸ் தானே, அதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய பயம் என்னென்னா 3.67% சொல்லி அவங்க சீக்கிரட்டாக நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ட்ரீட்டி பிரகாரம் அவங்களால டெவலப் பண்ண முடியாது. காரணம், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோடைய இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். இருந்தாலும் இஸ்ரேல் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் போன வாரம், அதாவது 13ஆம் தேதி அட்டாக்கை ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு மிகப்பெரிய ப்ரெஷர்.
நாங்கள் ஆரம்பிச்சிட்டோங்கல்லங்க நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் அடிக்க, இப்போ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களால் தான் முடிச்சு வைக்க முடியும் அப்படின்னு. ஏன் உங்களால் தான் முடிச்சு வைக்க முடியும்னு இஸ்ரேல் சொல்கிறாங்கன்னா, காரணம் இந்த நியூக்ளியர் டெஸ்டிங்லாம் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈரான் அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்க. இப்போ ஃபோர்டோ அப்படின்ற ஒரு இடம், ஒரு வில்லேஜ், அது பார்த்தீங்கன்னா டெஹரான்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சவுத்தில் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் கீழே வச்சுருக்காங்க. இப்போ இஸ்ரேலோடைய பாம்பை வச்சு அதால் அடிக்க முடியாது. ஏன்னா கீழே போய் பெனட்ரேட் பண்ணுற அளவுக்கு இஸ்ரேல் கிட்ட பாம்பு இல்லை. ஆனால் அமெரிக்கா கிட்ட பாம்பு இருக்குது. இஸ்ரேலோடைய பாம்பு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் உள்ளே போய் டேமேஜ் பண்ண முடியும். ஆனால் அமெரிக்கா கிட்ட ஒரு பயங்கர அட்வான்ஸ்டு பாம்பு இருக்குது. 13,000 கிலோவாம் ஒரு பாம்போட இது. ஸோ அந்த பாம்பு போட்டால் ஏறக்குறைய 60 மீட்டர் வரைக்கும் பியூர் வெறும் சாயில் அர்த்தம் இருந்தால் 60 மீட்டர் வரைக்கும் உள்ளே போகலாம். ஆனால் ஒருவேளை அவங்க ஈரான் கான்க்ரீட் பயங்கர ஸ்ட்ராங்காக கான்க்ரீட் வச்சா ஏறக்குறைய 20லேருந்து 30 மீட்டர் ஆழம் வரைக்கும் போகலாம். ஸோ அந்த பாம்பை வச்சு நீங்கள் தான் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ப்ரெஷர் கொடுக்குறாரு அமெரிக்காவுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்துட்டு எவ்வளோ தூரம் 60 மீட்டர் 70 மீட்டர் வரைக்கும் போகும் கான்க்ரீட் இல்லைன்னா. ஆனால் ஈரானுடைய அந்த சீக்ரெட் டனல்ஸ் எவ்வளோவானா கீழே இருக்கிறது 90 மீட்டர் கீழே இருக்கான். ஸோ இந்த அமெரிக்காவுடைய அந்த அட்வான்ஸ்டு 13,000 கிலோ பாம்பு கூட அவ்வளோ தூரம் போய் தாக்குதல் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு 2-3 பாம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸோ ஒரு பயங்கரமான எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் இருக்கும். அதற்கப்புறம் லேண்டு மூலமாக போய் ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டியஜோ கார்சியா அப்படின்னு இந்தியன் ஓஷனில் உள்ள ஒரு ஐலாண்டில் யூஎஸ் வந்து இந்த பாம்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக ஈஸியாக அவங்க டெஹரானுக்கு சவுத்தில் ஃபோர்டோ அந்த வில்லேஜில் இருக்கிற அந்த நியூக்ளியர் இதை இவங்களால டார்கெட் பண்ண முடியும். இப்போ அமெரிக்கா இதில் உள்ள நுழைய போகிறாங்களா? இஸ்ரேல் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ரொம்ப 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 இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒமானில் யூஎஸும் இவங்களும் நீங்கள் இது பண்ண தானே டீல் தானே பண்ண பார்க்குறீங்க, இப்போ பாருங்கன்னு சொல்லி அவர் அங்கே வார ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக போன சண்டே பேச்சுவார்த்தை நடக்க இருந்துச்சு, அது முடிஞ்சு போயிடுச்சு யூஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும். அவர் அந்த காலத்துலேருந்தே இந்த டீல் வரக்கூடாதுன்னு பார்த்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்தோடனே இப்போ இந்த போரை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் பேச்சுவார்த்தை இல்லை, அமெரிக்காவுக்கும் இப்போ ப்ரெஷர். நாங்கள் ஆரம்பித்து வச்சிட்டோம்ல, நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் அடிச்சிட்டோம், நீங்கள் உள்ளே வாங்க, அது அந்த பெரிய அந்த 13,000 கிலோ பாம்பை வச்சு முடிச்சு விடுங்க அப்படின்றாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஸ்டாண்ட் என்ன? அமெரிக்கா ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி தேவையில்லாமல் மற்ற நாட்டு போரெல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது, ஏற்கனவே நடக்கிற போரை நிறுத்த பார்க்கணும், நம்ம தேவையில்லாமல் உள்ளே போயிட்டு மாட்டிக்க கூடாதுன்றது காலங்காலமாக அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் மற்ற பிரசிடென்ட்ஸ் எல்லாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1953 இதே மாதிரி ஈரானில் ஒரு டெமோக்ராட்டிக் லீடரை, ஒரு பிரைம் மினிஸ்டரை அமெரிக்கா சிஐஏ மூலமாக ஆட்சி மாற்றம் பண்ணாங்க. அந்த ஆட்சி மாற்றம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபேவரபுளாக ஒருத்தரை வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பிரச்சனைனால மக்களுக்கும் எரிச்சல். இதனால தான் 1979 பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ரெவல்யூஷனே வந்துச்சு. ஸோ இப்போ இருக்கிற ஆட்சி வர்றதுக்கு காரணமே அமெரிக்கா தான். ஒழுங்காக அவங்க அந்த பிரைம் மினிஸ்டரை வச்சுருந்தா, அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர், ஆனால் அவரை ஒரு பொலிட்டிக்கல் கூ மூலமாக சிஐஏ இந்த மாதிரி பண்ணாங்க. ஏன் அமெரிக்கா இப்போ பண்ணாங்க? காரணம் என்னென்னா அவர் நேஷனலைஸ் பண்ணார் ஆயில் ஃபீல்ட்ஸை. அப்போ அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஐயோ ஆயில் நேஷனலைஸ் பண்ணிட்டா இது ப்ரைவேட்டில் இருந்து பிரச்சனை வரும்ன்ட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் அதுவே பேக் ஃபயர் ஆச்சு. இதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தான்லேயும் அமெரிக்கா மூக்க நுழைச்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாலிபான் வசம் போயிடுச்சு. இதே மாதிரி தான் சதாம் ஹுசைன் பார்த்தீங்கன்னா ஈராக்கில் அப்போ வந்துட்டு அமெரிக்கா போய் மூக்க நுழைச்சி அதாவது கல்ஃப் வார் ஈராக்குக்கும் குவைத்துக்கும் பிரச்சனை வந்தப்போ அமெரிக்கா அப்போ ஜார்ஜ் புஷ் சீனியர் இது பண்ணார். கடைசியில் சதாம் ஹுசைனையும் தூக்கிலிட்டார்கள். ஆனால் அதற்கப்புறம் ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா அப்படின்னு போய் ஒரு பயங்கரமான டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் உருவாச்சு. ஸோ எங்கெல்லாம் அமெரிக்கா இந்த மாதிரி கை வைக்கிறாங்களோ அவங்களால வெளியில் வர முடியாது, ரொம்ப பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. இது காலம் காலமாக டொனால்ட் ட்ரம்ப்போடைய ஸ்டாண்டு. மற்ற நாட்டு போரில் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது, அமெரிக்கா ஃபஸ்ட் அப்படின்றது தான் அவருடைய பாலிசி. ஆனால் இப்போ அவருக்கே பயங்கரமான ப்ரெஷர். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ விரித்த வலையில் அவர் மாட்டிக்கிட்டாரு. இப்போ அவருக்கு ப்ரெஷரு. ஏன்னா அவருடைய கோர் சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ், அவங்க இஸ்ரேலுடைய சப்போர்ட்டர்ஸ். ஸோ அதனால் இப்போ உள்ளே நுழையணுமா? உள்ளே நுழைஞ்சா
வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஈரான் மாதிரி கண்ட்ரிலெல்லாம் அதனால தான் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நீங்களே சரண்டர் ஆயிருங்கன்னாரு. ஆனால் ஈரானுடைய அந்த சுப்ரீம் லீடர் சொல்லிட்டார், அதெல்லாம் சரண்டர்ன்ற பேச்சுக்கே வாய்ப்பு இல்லை, நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு வார்னிங் வேற கொடுத்துருக்காரு. உடனே ட்ரம்ப் வேற ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஆனால் இப்போ இவர் இந்த போரில் ஜாயின் பண்ண போகிறாரா? அவர் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னார், நான் இன்னும் முடிவு பண்ணல, ஆனால் ரைட்டான முடிவு எடுப்பேன் எப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு முந்தின செகண்ட் தான் நான் முடிவு எடுப்பேன், அது வரைக்கும் என் முடிவை சொல்ல மாட்டேன்றாரு. அவருக்கு என்ன தயக்கம், போய் மாட்டிக்கிட்டா மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த ஈரான்ற பிரச்சனையை முடிச்சுட்டா அவருக்கு நல்ல பேர் வந்துடும். ஏன்னா இப்போ அவர் பார்த்தீங்கன்னா பல இடத்துல ஃபெயிலியராக தான் இருக்கார். உதாரணத்துக்கு ரஷ்யா உக்ரைன் வார், நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அதை சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு எலெக்ஷன் டைமில் கேம்பெயினில் சொன்னார். ஆனால் இன்ன வரைக்கும் அந்த போர் போய்கிட்டு இருக்கு. இன்னொன்று இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூ, அவர் பதவி ஏற்கிற 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க, ஒரு சமாதானம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் மீண்டும் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2 இடத்துல கெட்ட பேர். இந்த சூழலில் ஈரானும் ஆரம்பித்தா அங்கே போய் மாட்டிக்கிட்டா அது இன்னும் பேக் ஃபயர் ஆகலாம். இது ஒருவேளை பாசிட்டிவாக முடிஞ்சால் இவருக்கு ரொம்பவே நல்ல பேராயிரும். ஸோ அதனால் ஒரு சைடு அவர் போலான்னு யோசிக்கிறாராம், இன்னொரு சைடு போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறாராம். சரி, என்னதான் பண்ண போறாருங்க டொனால்ட் ட்ரம்ப்? என்னை பொறுத்தவரை ஃபுல் ஃப்ளெஜ்டாக வாரில் இன்வால்வ் ஆக மாட்டார். அதே சமயத்தில் இந்த 13,000 கிலோ அட்வான்ஸ்டு பாம், அது பார்த்தீங்கன்னா இந்த பங்கர் பாம் சொல்லுவாங்க, ஸோ அதை மட்டும் இந்த டியேஜோ கார்சியான்ற ஐலண்டில் வச்சுருக்காங்கல்ல, அதை மூவ் பண்ணி அந்த பாம்பை கண்டிப்பாக அமெரிக்கா ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. காரணம் என்ன, நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லை, வெறும் அந்த நியூக்ளியர் இதை மட்டும் தான் அடித்தோம், அதனால் ஈரான் எங்கள் மேலே ரிட்டாலியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். இவங்க ஆர்ம்டு யூஎஸ் ஆர்மி நேவியெல்லாம் டிப்ளாய் பண்ணாமல் வெறும் அந்த பாம்பை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதோட நியூக்ளியர் இது முடிஞ்சிருச்சுன்னா ட்ரம்ப் கிரெடிட் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ஈரானுடைய ரிட்டாலியேஷனும் பெருசாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை தான் யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. அதே சமயத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாவை பொறுத்தவரை ரொம்ப 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 கிளவராக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு டொமஸ்டிக்காக ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அவருடைய எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், அவருடைய கூட்டணி கட்சிகள் அவங்களாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மக்களே எதிர்த்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் டைவர்ட் ஆயிடுச்சு. அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எப்படியாவது அந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறேன், அது வரைக்கும் அடிக்காத, ஈரான் மேலே எதுவும் தாக்குதல் நடத்தாதேன்னாரு. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவருடைய ஸ்ட்ராட்டஜியில் கிளியராக போய்கிட்டு இருக்காரு. அவரை பொறுத்தவரை ட்ரம்ப் என்னங்க இப்போ வந்த பிரசிடென்ட்டு, அவர் 1996 பிரைம் மினிஸ்டராக இருந்தவர், பல யூஎஸ் பிரசிடெண்ட்டை பார்த்தவர். பில் கிளின்டன் ஒரு கட்டத்தில் பயங்கரமான எரிச்சலில் கமெண்ட் பண்ணாராம், யார் சூப்பர் பவருடைய பிரசிடென்ட், நானா அவரா அப்படின்னு. ஸோ அவரை பொறுத்தவரை இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு அடுத்தது ஜார்ஜ் புஷ் ஜூனியர் அவருடைய தம்பு கீழே வச்சுருந்தாருன்னு கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. யார், பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தம்பு கீழே யூஎஸ் பிரசிடெண்ட்டை வச்சுருந்தாருன்னு. அதுக்கு அடுத்தது பாரக் ஒபாமா 2 டென்யூர் இருந்தார், அவரையும் இவர் பார்த்துருக்காரு. அதற்கு அடுத்தது நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஃபர்ஸ்ட் டென்யூரையும் பார்த்தாரு. அடுத்தது ஜோ பைடன் அவர்கள், இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புடைய செகண்ட் பிரசிடென்ட். ஸோ பெஞ்சமின் நெத்தன்யாஹூவை பொறுத்தவரை பயங்கர சீசன்டு பொலிட்டீஷியனுங்க. அவர் இந்த ஒரு மூவில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஸை அந்த நியூக்ளியர் டீலையும் முடிச்சு விட்டுட்டாரு. டொமஸ்டிக்காக அவருடைய பிரதமர் நாற்காலிக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் அழகாக இப்போ டைவர்ட் பண்ணிட்டாருங்க. சரி, நம்ம நாடு இப்போ ஆப்ரேஷன் சிந்து அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். 2022 பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் திடீர்னு ஆரம்பிச்சுதுங்க. அப்போது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு சிலர் பாகிஸ்தான் எம்பசியில் 2022 மார்ச் மாதம் நினைக்கிறேன், பாகிஸ்தான் எம்பசிலெல்லாம் போய் தஞ்சம் அடைஞ்சார்கள். அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரும்போது நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இந்தியன் ஏர்போர்ட்லலாம் ரோஸ் கொடுத்தாங்க. அந்த ரோஸ் எல்லாம் வாங்கி தூக்கி தூக்கி போட்டாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் ஒழுங்காகவே எங்களை பார்த்துக்கல, ஒழுங்காக எங்களை ரெஸ்கியூ பண்ணலைன்னு. அப்போ மோசம் கான் அப்படின்னு ஒரு பாகிஸ்தானி நேஷ்னல் உக்ரைனில் செட்டில் ஆனவர். அவர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2500 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை மற்ற நாட்டுக்கு சேஃபாக கொண்டு போய், நிறைய பேர்கிட்ட பணம் இல்லையா, அதெல்லாம் இல்லை, நீ இந்தியன் தானே, நான் பாகிஸ்தானி, நம்மலாம் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை ரெஸ்கியூ பண்ணி அனுப்பிச்சிருந்தாருங்க. மோசம் கான் ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தார். அப்போ நான் கூட அப்போ ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஒழுங்காகவே ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்து ரொம்பவே நல்லா தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வெடித்த உடனே
அங்கே 14,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மெடிக்கல் காலேஜுக்காக அங்கே போயிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சில டூரிஸ்ட்டும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. 20% ஸ்டூடெண்ட்ஸ் யார் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்தியா இமீடியட்டாக இந்த ஆப்ரேஷன் சிந்து மூலமாக நிறைய பேரை ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றைய தினம் ஒரு 110 பேரை ஆர்மேனியாவுக்கு கொண்டு போயிட்டு ஆர்மேனியா மூலமாக, அந்த ஆர்மேனியா பார்த்தீங்கன்னா டர்க்கி பக்கத்தில் இருக்கும். இவங்க இந்த டெஹரான்லேருந்து நார்தர்ன் சைடு, அதாவது ஈரானுடைய நார்தர்ன் சைடு. ஸோ சேஃபாக 2 மிஷனையும், ஈரான் மிஷன்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும், அங்கே ஆர்மேனியாக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா விசாலாம் இருக்காது பசங்கக்கிட்ட. ஸோ அழகாக ஃப்ளைட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் நிறைய ஃப்ளைட்ஸ் அங்கேருந்து வரப்போதான். அதே சமயத்தில் பேரலில் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய அங்கே பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே அவங்கள குவோம் அப்படின்னு, ஏன்னா டெஹரானில் தானே இஸ்ரேல் தாக்குதல் பண்ணாங்க. ஏற்கனவே ஒரு தாக்குதலில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் இன்ஜூர் ஆயிருக்காரு. ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அசம்பிள் பண்ணி குவோம்னு சதர்ன் டெஹரான்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், அங்கே கொண்டு வந்துடுறாங்க. அங்கே வந்து இவங்களே அகாமடேஷன்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தர்க்கமெனிஸ்தானுக்கு, இப்போ குவோம் வந்து சதர்ன் சைடு, ஸோ அங்கேருந்து தர்க்கமெனிஸ்தானுக்கு கொண்டு போயிட்டு நம்ம அங்கே 12 ஹவர்ஸ் ஜேர்னின்னு நினைக்கிறேன் பஸ்ஸில், அங்கேருந்து ஃப்ளைட்டில் கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய ஃப்ளைட்ஸ் போயிடுச்சாம் தர்க்கமெனிஸ்தானுக்கு. ஸோ இது நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் போட்டாங்க, 24 ஹவர்ஸ் ஹெல்ப்லைன். ஸோ அங்கேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க எம்பசி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே பாராட்டத்தக்க விஷயம். ஒரு நல்ல ஸ்டார்ட் இந்த ஆப்ரேஷன் சிந்து. இன்னும் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா 14,000 பேர். ஆனால் அவங்களெல்லாம் கண்டிப்பாக இந்த தர்க்கமெனிஸ்தான் மூலமாகவோ இல்லைன்னா அங்கே ஆர்மேனியாவிலேருந்தோ நம்ம ஆப்ரேஷன் சிந்து மூலமாக நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி நல்லபடியாக கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸையும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஒருவேளை அங்கே மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். சரி, இந்த வீடியோவில் அமெரிக்கா இந்த இஸ்ரேல் ஈரான் வாரில் கலந்துப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம். உங்களுடைய கருத்து என்னங்க? அமெரிக்காவும் இப்போ இஸ்ரேலோட தோளோடு தோள் சேர்ந்து சண்டை போட போகிறாங்களா? உங்களுடைய கருத்து என்னவோ அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.